கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஓரிரு நாட்களிலேயும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். கிறிஸ்து அரசர் பெருவிழா என்பது திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி கட்டத்தையும் காலத்தையும் குறிக்கிறது. அதன் பிறகு புதியதொரு ஆண்டு ஆரம்பிக்கிறது, திருவருகை காலம். அந்த திருவருகை காலம் தொடங்கி புதியதொரு திருவழிபாட்டு ஆண்டை நாம் துவங்குகின்றோம். அந்த திருவழிபாட்டு ஆண்டு திருவருகை காலம், ஆகமன காலம் என்று முன்பே சொல்வார்கள். இந்த ஒரு காலத்தோடு நாம் புதிய ஒரு திருவழிபாட்டை ஆரம்பிக்க இருப்பதனால் இந்த காலகட்டங்களிலே கடைசி ஓரிரு வாரங்களிலே திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற வாசகங்களை, நற்செய்தி வாசகங்களை நாம் நம்முடைய நினைவிலே ஆழமாக பதித்து சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு வருகின்ற நற்செய்தியும் அமைகிறது. அன்புக்குரியவர்களே, கடைசி காலம் என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்திலே இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் இன்னும் அதிகமாக இந்த கடைசி காலத்தை சிந்திக்க வேண்டும். 4 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இறப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு. இரண்டாவது, உயிர்ப்பு என்பதாகும். உயிர்ப்பும் என்பது எல்லோருக்கும் உண்டு. மூன்றாவது, நரகமா, நான்காவது விண்ணகமா, மறுவாழ்வு என்பதை பற்றி சிந்திக்கின்ற வாசகங்களைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்வது என்ன? ஒரு எச்சரிக்கை. என்ன அந்த எச்சரிக்கை என்று சொன்னால், உங்களுடைய வாழ்வை காத்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அதை இழந்து போய்விடுவீர்கள். உங்கள் வாழ்வை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொன்னால் அதை மீண்டுமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, வெள்ளம் வருகின்ற வேளைகளிலே, திடீரென்று ஒரு ஆபத்து வருகின்ற வேளையிலே, இப்பொழுது உடனடியாக நிலநடுக்கம் வந்துவிட்டது, உடனடியாக அந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்லுங்கள் என்ற நிலையிலே உடனடியாக நம்முடைய மனது எங்கே செல்லும் என்று சொன்னால், நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த பொருளின் மேல் தான் செல்லும். சில பேர் நகைகளை பற்றி கொள்ள செல்வார்கள், சில பேர் தங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொள்வதற்காக முயல்வார்கள். ஆனால் உயிரையும் கூட சில பேர் துச்சமென மதித்து இவைகளுக்காக ஓடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், இவைகளுக்காக நீங்கள் ஓடுகின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் அதன் மேல் இருக்கிறது. அதைத்தான் ஒரு பழமொழியின் வழியாக சொல்கின்றார். பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்று சொல்கின்றார். எனவே நம்முடைய இதயம் எங்கே இருக்கிறது அதைத்தான் நாம் நாடி ஓடிச் செல்வோம், அதைத்தான் நாம் எடுத்துக்கொண்டு ஓடச் செல்வோம். ஆனால் நம்முடைய உயிரை காக்க வேண்டும், நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் எழுகின்ற வேளையிலும் கூட இவைகளின் மேல் இருக்கின்ற அந்த ஆசை என்பது முதன்மையாக வரும். சமீபத்திலே பல இடங்களிலே வெள்ளங்கள் வந்ததை நாம் பார்க்கின்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நமக்கு தெரியும். எனவே இந்த வெள்ளம் வந்த அந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் உயிரை இழந்திருக்கின்றார்கள், அவர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறார். என்ன சொல்கின்றார்? லோத்து அவருடைய உதாரணம். அவர் எங்கே இருக்கின்றார்? சோதோம் கொமோரா என்ற நகரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோதோம் கொமோரா எப்படிப்பட்ட நகரம்? மிகப்பெரிய நகரங்கள், வளமையான நகரங்கள், செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய நகரங்கள். காரணம் என்ன? அந்த அளவுக்கு அந்த ஊரிலே பாவம் மலிந்து போயிருந்தது, ஒழுக்க கேடு என்பது அதிகமாக இருந்தது. மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை அங்கே இருந்தது. எனவே இறைவனுடைய கோப ஆக்கினை அவர்கள் மேல் இறங்கியது. ஆனால் நேர்மையாக வாழ்ந்த அந்த லோத்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக முன்னரே ஆண்டவர் அவர்களை அறிவித்து, அங்கிருந்து தப்பித்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, செல்லுகின்ற பொழுது திரும்பி பார்க்கக்கூடாது, விரைவாக செல்ல வேண்டும், திரும்பி பார்க்கக்கூடாது என்ற ஒரே ஒரு கட்டளைத்தான். அன்புக்குரியவர்களே, லோத்து அவ்வாறு செல்கின்ற பொழுது பின்னாடி என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்த்தார். அங்கேயே அவர் உப்பு சிலையாக மாறிவிட்டார். அவரும் அந்த ஒரு கோபாக்கினைக்கு உள்ளாகிவிட்டார். எனவே தான் கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது
என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகத்தின் என்பது முடிவுறப் போகிறது. இந்த உலகம் இதோடு நிறைவடைய போகிறது. நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ உலகம் எப்போ முடிய போகுது? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, இயேசுவுக்கே தெரியாது, மருமகனுக்கே தெரியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகை படைத்தவருக்கு தெரியும் எப்பொழுது அந்த உலகம் முடிய போகிறது என்று. எதுக்கு நாம் போட்டு மண்டையை உடச்சிக்குவாங்க? நாம் தான் அந்த உலகத்தை உருவாக்கின மாதிரியும் ஐயோ முடிய போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் இல்லை. ஆனால் நமக்குள்ள ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோமே, உருவாக்கி வைத்திருக்கின்றோமே, அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அந்த உலகம் முடிய போகிறது. அது கூட எப்போ முடியுது அது கூட தெரியாது நம்மளுக்கு. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் முடிய போகிறது. எனவே திரும்பி பார்க்காமல் இறை திருவிழப்படி நீங்கள் வாழுங்கள், இறைவனை நோக்கி செல்லுங்கள் என்று ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். மாறாக ஆண்டவர் அழைத்தும் கூட அந்த அழைப்பை பொருட்படுத்தாது நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், திரும்ப நாம் நினைப்போம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அதுதான் மிகப்பெரிய ஒரு பாவமாக ஆண்டவர் இன்றைக்கு பலகீனமாக நமக்கு உணர்த்துகின்றார். இஸ்ராயல் மக்களை பாருங்கள், எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். பல 100 ஆண்டுகள் இருந்த பிறகு அவர்களை ஆண்டவர் விடுவிக்கின்றார். விடுவித்து அவர்களை வழிநடத்தி செல்கின்றார். ஆனால் அந்த மக்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார்கள் பாருங்கள், மோசே, எங்களுக்கு எகிப்திலே அது கிடைக்கும் இது கிடைக்கும், எங்களுக்கு இங்கே சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. மோசே, எகிப்திலே எங்களுக்கு இறைச்சி கிடைக்கும், இங்கே ஒன்றுமில்லை. எப்பொழுதுமே எகிப்து 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 என்று தங்களுடைய வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளிலே அதை மேற்கோள் காட்டிக்கொண்டே அதிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் உடல் அளவிலே எகிப்திலிருந்து வந்துவிட்டார்களே ஒழிய உள்ளத்தளவிலே மீண்டுமாக அந்த அடிமை நாட்டிலேயே இருந்தார்கள். அது கிடைக்கும் இது கிடைக்கும், ஆனால் சுதந்திரம் கிடைத்ததா, வாழ்வு கிடைத்ததா, விடுதலை கிடைத்ததா என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்கின்றார், திரும்பி பார்க்காதே, நீர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று முன் சென்று நட, ஆண்டவருடைய வழியிலே வாழ் என்ற அந்த ஒரு அழைப்பைத்தான் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார். உலகத்தை திரும்பி பார்க்காதே, உலகம் காட்டுகின்ற அந்த வாழ்வு என்பது முடியப் போகிறதே, இந்த உலகத்தையே நான் பற்றி கொள்வேன் என்று நான் அதிலேயே உழண்டிராமல் ஆண்டவரை நோக்கி அந்த பயணத்திலே நாம் முனைந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இத்தகைய ஒரு ஞானம், இத்தகைய ஒரு வாழ்வு, ஒரு தூய்மையான ஒரு எதிர்நோக்குடன் கொண்ட அந்த வாழ்விற்காக இறைவனை வேண்டுவோம். ஆண்டவரை நோக்கி உறுதியான பயணத்திலே நாம் என்றும் இருப்போம். ஆமென்.